ஒரு சில ஃபீமேல்ஸ் வந்து இவ்வளோ இப்போ வராங்க, ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்க கிட்ட வராம எதுக்குடா ஜென்ஸ் கிட்ட போறாங்க டாட்டூ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா வந்து நான் ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்க வந்து பே பண்ணுவாங்க போல. இப்போ டாட்டூ போட்டுக்கிறாங்கன்னா டாட்டூ போடுறவங்க பே பண்ண மாட்டாங்க, டாட்டூ போட்டு விடுறாங்க இல்லையா, அவங்க வந்து பே பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ எடுக்கணும், ஸோ உங்கள் ஃபேஸ் காட்ட மாட்டோம், உங்களோட அந்த ப்ரைவேட் பிளேஸை மட்டும் லைட்டாக காட்டி அந்த மாதிரி டாட்டூ போடுற மாதிரி எடுத்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து பே பண்ணி பண்ணுறதா அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆமாம், அது 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 அந்த மாதிரி லேடிஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள மாதிரி இருக்கனால எங்களை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் டாட்டூ ஸ்டுடியோவில் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இப்போ வந்து காலம் மாறிடுச்சு, பசங்க வந்து பொண்ணுங்களுக்கு போடுறாங்க, பொண்ணுங்க வந்து பசங்களுக்கு டாட்டூ போடுறாங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்லலாம் நான் போடல, எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்பாக நான் வந்து சப்போர்ட்டாக இப்போ அவங்க அண்ணனா நினச்சிக்கிறேன், தம்பியாக நினச்சிக்கிறேன், அந்த மாதிரி தான் நான் ஒர்க்கை தெய்வமாக பார்த்து தான் நான் பண்ணுறேன். ஆனால் அதுவே கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஒரு சில ஃபீமேல்ஸ் வந்து வேணும்னு போகிறவங்களும் இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்கும், ஏன்டா போகிறாங்க, இதான் ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்கக்கிட்ட போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு.